நேற்று நம்ம யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கரெக்டாக. வாட் இஸ் டிமாண்ட், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட், நெக்ஸ்ட்டு law of demand என்ன, demand schedule, demand curve, market demand schedule, market demand curve, law of demand என்ன, அப்புறம் rationale of law of demand என்ன, exceptions to the law of demand என்ன, next price elasticity of demand, point elasticity, arc elasticity, price elasticity formula என்ன, original demand minus new demand by original demand whole divided by original price minus new price by ஓல்டு ப்ரைஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எலாஸ்டிசிட்டின்றது என்னது, அதில் ஒரு பாயிண்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம் கிராஃபில். நெக்ஸ்ட்டு ஆர்க் எலாஸ்டிசிட்டி, ஆர்க்கில் வந்து பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அந்த ஆர்க்கில் பார்க்குற டிஃப்ரென்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக, டினாமினேட்டரில் நியூ டிமாண்ட் ஒரிஜினல் ப்ரைஸ் பை 2, அதே மாதிரி ஹோல் டிவைடட் பை ப்ரைஸ்க்கும் ஆவரேஜ் வந்து எடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டி விட்டு கேட்குதா, பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குது. சரி ஓகே மாற்றிக்கலாம். மல்லேஷ் பேட்ரி மட்டும் 4 பேட்ரி புதுசாக போடும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் எலாஸ்டிசிட்டி. இன்கம் எலாஸ்டிசிட்டிங்கிறது இன்கம்க்கும் டிமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எது சேஞ்ச் ஆனால் எது சேஞ்ச் ஆகணும், டிமாண்ட் சேஞ்ச் ஆனால் இன்கமா இல்லை இன்கம் சேஞ்ச் ஆனால் டிமாண்டா, இன்கம் சேஞ்ச் ஆகிறதுனால டிமாண்டு. ஓகேவா. ஸோ அப்போ அங்கே என்ன ஃபார்முலா வரும் உனக்கு மேலே, சேஞ்ச் இன் டிமாண்ட் மைனஸ் ஒரிஜினல் டிமாண்ட் மைனஸ் நியூ டிமாண்ட் பை ஒரிஜினல் டிமாண்ட் ஹோல் டிவைடட் பை ஒரிஜினல் இன்கம் மைனஸ் நியூ இன்கம் பை ஒரிஜினல் இன்கம். ஆர் அவங்க ஆல்ரெடி சேஞ்ச் கொடுத்துட்டாங்க, சேஞ்ச்னா என்ன டேரெக்டாக இவ்வளோ மாறி இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சேஞ்ச் இன் டிமாண்ட் பை ஒரிஜினல் டிமாண்ட் ஹோல் டிவைடட் பை சேஞ்ச் இன் டிமாண்ட். ஏன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட் வேறு, சேஞ்ச் இன் டிமாண்ட் வேறு. ஓகேவா. மாற்றிட்டு ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் டிமாண்டுன்றது வேறு, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்டுன்றது வேறு. ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் டிமாண்டுன்றது என்ன, நியூமரேட்டர் மட்டும்தான் மாற்றுறது, ஒரிஜினல் மைனஸ் நியூ தானே அது சேஞ்ச் இன் டிமாண்ட். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்டுன்றது என்ன, ஒரிஜினல் மைனஸ் நியூ டிவைடட் பை ஒரிஜினல், அதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட். புரியுதா. சேஞ்ச் இன் டிமாண்டுங்கிறது என்ன, ஒரிஜினல் மைனஸ் நியூ டிமாண்ட் தான் அது சேஞ்ச் இன் டிமாண்ட். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட்ன்றது என்ன, ஒரிஜினல் மைனஸ் நியூ டிவைடட் பை ஒரிஜினல் போடுறது தான் அது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட். புரியுதா. சேஞ்ச் இன் டிமாண்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் பண்ணணும். இதுவே பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து நியூமரேட்டராக போட்டுக்கலாம். கிளியரா. அடுத்து இன்கம் எலாஸ்டிசிட்டி முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் என்னது, கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு. கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் என்ன வரும், சப்ஸ்டியூட் குட்ஸுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸுக்கும் வரும். சப்ஸ்டியூட் குட்ஸ்க்கு எப்படி இருக்கும், சப்ஸ்டியூட் குட்ஸ்க்கு என்னப்பா க்ளோஸ் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருந்தால், பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், 0வா, பாசிட்டிவ் அண்ட் infinite. perfect substitute என்னது, positive and infinite. closer substitute positive and large. not closer substitute but substitute positive and small. unrelated 0. complementary negative. weak complements நெகட்டிவ்ல ஸ்மாலாக இருக்கும், ஸ்ட்ராங் காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ்ல லார்ஜாக இருக்கும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பார்த்தோம், ஆர்ட் தானே, அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் சேஞ்ச் இன் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு எவ்வளோ டிமாண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. கிளியரா. ஓகேவா. ஸோ இதோட யூனிட் 1 உனக்கு என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், யூனிட் 2 தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். கன்சியூமர் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அதுக்கேற்ற தியரி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புரியுதா. வாண்ட்னா என்ன, டிமாண்ட்னா என்ன, ரெண்டும் சேமா வேறு வேறையா, வாண்ட் டிமாண்ட் ரெண்டும் சேமா வேறு வேறையா, டிஃப்ரெண்ட். டிமாண்ட்ன்றது என்ன,
என்ன இருக்கணும்? வாங்க மாட்டேன். எது இருக்கணும்? கண்டிப்பா வில்லிங்னஸ், அப்புறம் எபிலிட்டி டு பர்ச்சேஸ் இருக்கணும். பட் உன்னுடைய ஆசைக்கு ஏதாச்சும் எபிலிட்டி இருக்கணுமா? தேவையில்லை. நீ என்ன வேணா ஆசைப்படலாம். மார்ஸுக்கு போகணும் கூட ஆசைப்படலாம், கீழே குதிக்கணும் கூட ஆசைப்படலாம், தண்ணி கடியில் போகணும் கூட ஆசைப்படலாம். கரெக்டா? வாண்ட்டுங்கிறது என்ன? விஷ், டிசையர், மோட்டிவ் டு ஓன் குட்ஸ். BMW கார் கூட நீ ஆசைப்படலாம், அதான் வாண்ட். ஆனால் அது டிமாண்ட் கிடையாது. புரியுதா டிஃபரன்ஸ்? இது வாண்ட், அது டிமாண்ட். கிளியரா? அங்க வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி இருக்கணும். இங்க என்னது? உன்னுடைய டிசையர், ஆசை மட்டும்தான். அதுதான் என்னது? வாண்ட். அதை வாங்கணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதுக்கு பேர் என்னது? வாண்ட். அப்ப அந்த ஆசை இருக்கும்போது நீ அதை வாங்கும்போது, யூஸ் பண்ணும்போது உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா இல்லையா? கொடுக்கும். கிளியரா? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளவு கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் நம்ம பார்க்க போறோம். நீ ஆசைப்பட்டு ஒரு குட்ஸ் வாங்குற, வாங்கிடுச்சு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ற, அப்ப அந்த குட்ஸ் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கா? இல்லை. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போறீங்க? மெஷர் பண்றதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். புரியுதா? சில வாண்ட்ஸ் பிசிக்கலா இருக்கலாம். இப்போ ஏஜ்டி பீப்புளுக்கு என்ன தேவை? வாக்கிங் ஸ்டிக் தேவை, அவங்களுக்கு கார்டு, ஃபோன் தேவை. இதெல்லாம் வந்து பிசிக்கலா இருக்கலாம். சில வாண்ட் சைக்காலஜிக்கலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ஸ் தேவை. எல்லாருக்குமே அது தேவைப்படாது. கரெக்டா இல்லையா? கிளியரா? நெக்ஸ்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால சில வாண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம், முஸ்லீம்ஸ் பக்ரீத்துக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம பக்ரீத்துக்கு செலிப்ரேட் பண்ணுவோமா மாட்டோம். கரெக்டாக அந்த சோஷியல் ஃபேக்டரை பேஸ் பண்ணி சில வாண்ட்ஸ் வந்து நேரத்தில் அவனுக்கு இருக்கலாம். அவங்க டைப் ஆஃப் ட்ரெஸ் வேற வாண்ட் பண்ணுவாங்க, நம்ம வேற டைப் ஆஃப் ட்ரெஸ் வாண்ட் பண்ணுவோம். கிளியரா? இந்த மாதிரி சோஷியல் ஃபேக்டர்னால இருக்கலாம். வாண்ட் தான் அன்லிமிட்டெட், என்ன வேணா நீ ஆசைப்படலாம். ஆனால் ரிசோர்ஸஸ் லிமிட்டடா இல்லையா? லிமிட்டட். புரியுதா? என்ன வேணா ஆசைப்படலாம், ஆனால் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கு? லிமிட்டடா இருக்கு. அப்ப இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நீ சாய்ஸ் பண்ண வேண்டியது இருக்குமா இருக்காதா? இது வேணுமா அது வேணுமான்னு. அப்ப அந்த வாட்டை எது அர்ஜென்ட் வாட்டு, எது நாட் அர்ஜென்ட் வாட்டு பிரிக்கணுமா பிரிக்க கூடாதா? பிரிக்கணும். கிளியரா? டைம் லிமிட்டட். எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணுமா, ஊருக்கு ஃபர்ஸ்ட் போகணுமா? அப்ப அர்ஜென்ட் வாண்ட் எது, அன்அர்ஜென்ட் வாண்ட் எது நம்ம பிரிக்கணுமா கூடாதா? கிளியரா? ரிசோர்ஸஸ் லிமிட்டட், வாண்ட் என்னது? அன்லிமிட்டட். புரியுதா? All wants of human beings exhibit some characteristic features. எல்லா வாண்ட்டுக்குமே ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இதனால எனக்கு இது தேவை, அதனால எனக்கு அது தேவை. எல்லா வாண்ட்டுக்குமே இருக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாண்ட் லிமிட்டடா அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட். என்ன வேணா நீ மார்ஸுக்கு போறதுக்கு நீ ஆசைப்படலாம், சாதவே கூடாதுன்னு நீ ஆசைப்பட, என்ன வேணா ஆசைப்படலாம். கரெக்டா? வாண்ட்டுக்கு என்ன கிடையாது? லிமிட் கிடையாது. ஆனா என்ன லிமிட்டடு? ரிசோர்ஸஸ் தான் லிமிட்டட். ஓகேவா? எல்லா வாண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஆனா வாண்ட் அன்லிமிட்டட். என்ன வேணா நீ ஆசைப்படலாம், ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அண்ட் வாண்ட்ஸ் டிஃபர் இன் இன்டென்சிட்டி. இது எனக்கு கண்டிப்பா வேணும், இது இல்லைன்னா போய் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்ப வாண்ட்ஸ் வந்து இன்டென்சிட்டியில என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. புரியுதா? சம் வாண்ட்ஸ் அர்ஜென்ட்டா வேணும், அப்ப ரொம்ப இன்டென்ஸ் than other wants. புரியுதா? நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? இன்டென்சிட்டி ஆஃப் வாண்ட். யூட்டிலிட்டின்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? அந்த இன்டென்சிட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஆசைப்பட்டு வாங்குறியோ அதை பத்திரமா பார்த்துக்குவேன். சும்மா கேர்லெஸ்ஸா வாங்கினா அதை பார்த்துக்க மாட்டேன். அப்ப அது ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஒண்ணுமே இல்லாம ஒரு வெத்து பேப்பர் கூட ஒரு ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கும். கரெக்டா இல்லையா? புரியுதா? ப்ரொவைடட் அது இன்டென்சிட்டி, எனக்கு இது வேணும், எனக்கு அந்த பேப்பர் வேணும், நீ ஆசைப்பட்டிருந்தா அதை வாங்கினா உனக்கு ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா கொடுக்காதா? புரியுதா என்ன சொல்றேன்னு? நெக்ஸ்ட் இன் ஜெனரல் யூட்டிலிட்டின்றது என்னது? சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? யூட்டிலிட்டிங்கிறது இஸ் a want satisfying power of a commodity. each want வந்து is satiable. satiable satisfy பண்ண முடியுமா முடியாதா? முடியும். பட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் எல்லா வாண்ட்டும் என்னது? இப்போ மார்ஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் தான். அதுக்கேற்ற ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கியா? போகும்போது என்ன ஆசைப்படுவேன்? கூட்டமா இருக்கும்போது எப்பா சீட் கிடைச்சா போதும்னு ஆசைப்படுவேன்.
இதே சீட்டு கிடைச்சோடனே ஜெனரலான சீட்டு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அதுவும் கிடைச்சோடனே டிரைவர் பக்கத்தில் உட்காந்தா ரோடு பார்த்துட்டே வரலாமே, நம்ம ஆசைப்பட்டுக்கோமா இல்லையா? அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டது இல்லை. ஓகே, ஸோ ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை காம்படிட்டிவ்ன்றதுக்காக சொல்கிறேன். நீ அந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆசைப்பட்ட? சீட்டு கிடைச்சா போதும் தான் ஆசைப்படுற. அந்த சீட்டு கிடைச்சதுன்னு ஆசைப்படுற, ஜெனரல் சீட்டு வேணும்னு ஆசைப்படுற. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கை என்னது? காம்படிட்டிவ் இன் நேச்சர். தே கம்பீட் ஈச் அதர் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எதுக்கு கம்பீட் பண்ணிக்குது? உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. பிகாஸ் ரிசோர்சஸ் ஆர் ஸ்கேர்ஸ் இன் ரிலேஷன் டு வாண்ட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. சில வாண்ட்ஸ் என்ன ஆகும்? இது கிடைச்சா கூடவே இன்னொன்று கிடைக்கும். ஓகேவா? குரூப் ஆஃப் குட்ஸாக வந்து நமக்கு என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு பர்டிகுலர் வாண்ட்டை ஆல்டர்னேட்டிவ் வேஸ்ல நீ என்ன பண்ணலாம்? சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஏ கோச்சிங் போகணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? சிஏ படிக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் நீயே புக்கு தந்து படிக்கலாம், கிளாஸுக்கு வந்து படிக்கலாம், யூடியூப் வீடியோஸ் பார்த்து படிக்கலாம். கரெக்டாக இல்லையா? டிஃப்ரெண்ட் வேஸ்ல என்ன பண்ணலாம்? ஒரு வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கிளியரா? நெக்ஸ்ட், வாண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேட்டிவ். வாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது அது சப்ஜெக்டிவ். ஓகேவா? கிளியரா? அண்ட் அது ரிலேட்டிவாகவும் இருக்கும். அதை ரிலேட் பண்ணியும் பார்க்கலாம். புரியுதா? ஸோ வாண்ட்ஸ் எப்படி? சப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேட்டிவ். ஓகேவா? அப்போ யூட்டிலிட்டியும் நமக்கு எப்படி? ஒரு சப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேட்டிவ் கான்செப்ட் தான். புரியுதா? உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே பொருள் எனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா? நெக்ஸ்ட், வாண்ட்ஸ் வேரி வித் டைம், பிளேஸ், பர்சன் அண்ட் யூட்டிலிட்டி. காஷ்மீர்ல இருக்கவனுக்கு காட்டன் கிளாத் கொடுத்தா போட்டு போனா, இல்லை நம்ம சம்மர்ல தான் உள்ளன் கிளாத் போட்டு போமா? புரியுதா? வாண்ட்ஸ் வேரி வித் டைம், பிளேஸ். இது பிளேஸ். டைம், காலையில் உனக்கு ஒரு வாண்ட் இருக்கும், நைட் வேற வாண்டா இருக்கும். கிளியரா? ஸோ டைம், பிளேஸ், பர்சன், அதனால அந்த மாதிரி வந்து வாண்ட் என்ன ஆகும்? உங்களுக்கு வேரி ஆகும். சம் வாண்ட்ஸ் ரெக்கர் அகைன் அண்ட் அகைன். சாப்பாடு டெய்லி சாப்பிட்டு இருக்கோம், சிலதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நல்லா பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? சம் வாண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ரெக்கர் அகைன் அண்ட் அகைன். பட் சில வாண்ட் டு நாட் ரெக்கர் அகைன் அண்ட் அகைன். சில வாண்ட்ஸ் நம்முடைய கஸ்டம் அண்ட் ஹேபிட்டாகவே மாறி இருக்கலாம். புரியுதா? இப்போ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கானா என்ன பண்ணுவான்? டெய்லி ஸ்மோக் பண்ணுவான். இல்லை உனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்குதுன்னா அதனுடைய ஹேபிட்டாக மாறி இருக்கும். கிளியரா? ஸோ சில வாண்ட்ஸ் எப்படி இருக்கும்? உனக்கு கஸ்டம் அண்ட் ஹேபிட்டாகவே சேஞ்ச் ஆகிடும். புரியுதா? அண்ட் வாண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை என்ன? இன்கம், டேஸ்ட், ஃபேஷன், அட்வர்டைஸ்மெண்ட். உனக்கு ஒரு தேவையே படாது, சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க நீ போய் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன். கிளியரா? புரியுதா? அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ வாண்ட்ஸ் வேரி வித் வந்தது வாண்ட்ஸ் அஃபெக்டட் பை இன்கம். இப்போ மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா உங்களுடைய வாண்ட் வேறு மாதிரி இருக்கும். இங்கே போகலாமா அங்கே போகலாமா? 30ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க காசு கொஞ்சம் பட்ஜெட் லைட்டாக இருக்குது, இதெல்லாம் வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். புரியுதா? டேஸ்ட்டு, ஃபேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் நார்ம்ஸ், கஸ்டம்ஸ், இதெல்லாம் பொறுத்து வாண்ட்ஸ் என்ன ஆகும்? மாறும். நெக்ஸ்ட், வாண்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் மல்டிபிள் காசஸ் சச் அஸ் ஃபிசிக்கல், ஓல்டு பீப்புளுக்கு ஸ்டிக்கு, சைல்டுக்கு டாய்ஸு, சைக்கலாஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட், சோஷியல் ஆப்ளிகேஷன். பொங்கல் அன்னைக்கு புது பானையில் தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் புது பானை வாங்கி தான். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்புறம் இண்டிவிஜுவல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து வாண்ட் மாறும். அண்ட் யூட்டிலிட்டின்றது ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட். இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் யூஸ்ஃபுல்னஸ் வந்து உனக்கு மாரல் எத்திக்ஸ் வேல்யூஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இங்கே 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். வாண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? யூட்டிலிட்டின்ற வேலை மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த யூட்டிலிட்டியை நீ என்ன சொல்லுவேன்? டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறோம். வாட் இஸ் டோட்டல் யூட்டிலிட்டினா சம் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் இது டோட்டல் யூட்டிலிட்டி. வாட் இஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னது? total utility of nth unit minus total utility of n minus 1 unit. புரியுதா? கிளியரா? அதெல்லாம் நம்ம சம் வரும்போது இன் டீடைலா அதெல்லாம் பார்க்கலாம். கிளியரா? புரியுதா? ஓகேவா? எல்லாரும் படிச்சிருக்கீங்க கரெக்டா? இந்த சாப்டர் அப்படியே ஜெராக்ஸ் இருக்கு புக்கில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாண்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? நெசசரி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரிஸ்னு கிளாஸிஃபை பண்ணலாம். வாட் இஸ் நெசசரி? எசென்ஷியல் ஃபார் லிவிங், அதானது நெசசரிஸ். ஓகேவா? ஸோ நெசசரியை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ நெசசரி என்ன ஆயிடுச்சுன்னா கன்வென்ஷனல் நெசசரின்னு ஒன்று ஆயிடுச்சு, எஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. கன்வென்ஷனல் நெசசரின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு டிவி, எல்லார் வீட்லேயும் ஒரு ஃப்ரிட்ஜு,
அது நெசசரியா யோசிச்சு பாரு. நமக்கு தேவை சாப்பாடு, ஃப்ரிட்ஜ் தேவையா, நம்ம ஃப்ரிட்ஜில் சாப்பிட போகிறோம், கரெக்டாக இல்லையா? புரியுதா? அதெல்லாம் ஆயிடுச்சு கன்வென்ஷனல் நெசசிட்டியாக மாறிடுச்சு. புரியுதா? ஸோ மினிமம் சைக்காலஜிக்கல் நீட்ஸை மீட் பண்ணுறது நமக்கு என்ன தேவை? ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். அது நெசசரின்னு சொல்கிறாங்க. நம்ம கன்வென்ஷனல் நெசசரிஸ்ன்றது என்ன? இப்போ நமக்கு நரிஷிங் ஃபுட், ஃபுட்டுலேயே நல்ல சாப்பாடு, அடிக்குவேட் கிளாத்திங், க்ளீன் வாட்டர், கம்ஃபர்டபுளாக ஒரு வீடு, ஒரு எஜுகேஷன், ஒரு ஊர் சுற்றுறதுக்கு ரீக்ரியேஷன், இதெல்லாம் என்னது? நெசசரி ஃபார் எஃபிஷியன்சி. அண்ட் கன்வென்ஷனல் நெசசரி வந்து டியூ டு ஹேபிட் அண்ட் சோஷியல் கன்வென்ஷன் வந்து நமக்கு வரதுக்கு பேர் என்னது? கன்வென்ஷனல் நெசசிட்டிஸ். கம்ஃபர்ட்ங்கிறது என்ன? நரிஷிங் ஃபுட்ல இருந்து டேஸ்டி ஃபுட், சாதா வீட்ல இருந்து குட் ஹவுஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத் ஃபார் டிஃபரெண்ட் அக்கேஷன்ஸ், ஒரு ஆடியோ வீடியோ விஷுவல் எக்யூப்மெண்ட், அப்புறம் லேபர் சேவிங் எக்யூப்மெண்ட், ரோபோலாம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது கம்ஃபர்ட்ஸ். லக்ஸரிஸ் என்ன? சூப்பர்ஃப்ளூயஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம். இதெல்லாம் லைஃப்க்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. நாட் எசென்ஷியல் ஃபார் லிவிங். கிளாசிக் ஃபர்னிச்சர், எக்ஸ்க்ளூசிவ் விண்டேஜ் கார், எக்ஸ்க்ளூசிவ் கிளாத்திங், இந்த மாதிரி இருக்கிறது லக்ஸரிஸ். புரியுதா? கிளியரா? ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி. வாட் இஸ் டோட்டல் யூட்டிலிட்டி? சம் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் இது டோட்டல் யூட்டிலிட்டி. வாட் இஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி? Total utility of nth unit minus total utility of n minus 1th unit. Clear? So அதான் வந்து என்னது? Total utility and marginal utility. இப்போ 0 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ற, எதுவுமே சாப்பிடல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா உனக்கு? இருக்காது. 1 யூனிட் கன்சியூம் பண்ற, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த 1 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது உனக்கு டோட்டலா எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கோ அதான் என்னது? டோட்டல் யூட்டிலிட்டி. அந்த 1 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கோ அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி. 2 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது டோட்டலா எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கோ அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி. ஆனா ஃபர்ஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்றதுக்கும் செகண்ட் யூனிட் கன்சியூம் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? தட் இஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கும், செகண்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா இல்ல கம்மியா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா? கம்மியா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அது என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்ப அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னது? டிமினிஷ் ஆகுது, குறையுது. ஃபர்ஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது இருந்த யூட்டிலிட்டியை விட செகண்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது இருக்கிற யூட்டிலிட்டி எப்படி இருக்கு? டிமினிஷ் ஆகுது, குறையுது. அதனால தான் என்ன சொல்றோம்? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகேவா? அப்ப டோட்டல் யூட்டிலிட்டி ஏறுமா ஏறாதா? டோட்டல் யூட்டிலிட்டி ஏறி இருக்கும். ஆனா மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10 இருக்கு, செகண்ட் யூனிட்ல மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளவு இருக்கு? 8 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் சிம்பிள் எக்ஸாம்பிள், புது ஃபோன் வாங்கியிருக்கியா இல்லையா? முதல் நாள் ரொம்ப பத்திரமா டேபிள் மேல வச்சிருக்கியா இல்லையா? 5வது நாள் புத்திக்கு போட்டிருக்கியா இல்லையா? அப்ப அந்த யூட்டிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையுதா இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் டேக்கு 5th டேக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஃபரன்ஸ் ஆகுதா இல்லையா? அப்ப அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் 5th டே எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டே விட கம்மியா இருக்குமா இருக்காதா? புரியுதா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. எல்லாருமே வச்சிருக்கோம் கரெக்டா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே நீ அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கும் செகண்ட் டே தேர்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையுமா ஏறுமா? குறையும். ஆனால் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைஞ்சிருக்கா இல்லை பர் டே யூஸ் பண்ணுறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைஞ்சிருக்கா? அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டே தான். அதுக்கு நீ மொபைலை யூஸ் பண்ணாமல் இல்லையே, 0 யூட்டிலிட்டி இல்லையே, மொபைல் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்க. அப்போ டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மொபைல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும்? டிமினிஷிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? முதல்ல ஏறினா அதே அளவில் ஏறாது, கம்மியான அளவு தான் ஏறும். புரிஞ்சுதா? அப்ப டோட்டல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும்? இன்க்ரீசிங்ல தான் போகும். மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகும்? டிமினிஷிங்ல போகும். அப்ப வாட் இஸ் டோட்டல் யூட்டிலிட்டி? இப்ப டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் 2 யூனிட்ஸ் கேக்குறேன். அப்ப என்ன பண்ணுவேன்? sum of 2 units தான் total utility of 2 units 18. What is marginal utility? Total marginal utility of second unit என்னன்னு கேக்குறேன். அப்ப என்ன சொல்லுவேன்? Total utility
utility of second unit minus total utility of first unit. அதான் total utility of n என்னன்னா second unit. Marginal utility of fifth unit என்னன்னு கேக்குறேன். அப்ப என்ன சொல்லுவ? Total utility of fifth unit minus total utility of fourth unit. n minus 1 என்ன? 4. அப்ப total utility of fifth unit என்ன? 25. Total utility of fourth unit என்ன? fourth unit 25. அப்ப marginal utility of fifth unit என்ன? 0. ஒரு பாயிண்ட்ல இந்த ஃபோன் வேணா எனக்கு வேற ஃபோன் வேணும்னு கேக்குறியா இல்லையா? சரி இந்த ஃபோன் யூஸ் பண்றதுக்கே கடுப்பா இருக்குன்னு சொல்றியா இல்லையா? புரியுதா? கிளியரா? புரிஞ்சுதா? வாட் இஸ் total utility, வாட் இஸ் marginal utility? கிளியரா? புரியுதா? வாட் இஸ் total utility? sum of marginal utility தான் என்னது? total utility. டோட்டலா எவ்வளவு எத்தனை யூனிட்டுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடந்துருக்குன்றது என்னது? total utility. What is marginal utility? Every additional unit நீ கன்சியூம் பண்ணும்போது உனக்கு யூட்டிலிட்டி வரதுக்கு பேர் தான் என்னது? marginal utility. அது எப்படி மெஷர் பண்ணுவ? total utility of nth unit minus total utility of n minus 1th unit. Clear-ஆ? So total utility marginal utility interrelate ஆயிருக்கா இல்லையா? interrelate ஆயிருக்கா இல்லையா? கேட்பான் dash and dash are interrelated. total utility and marginal utility. புரியுதா? first unitக்கு எப்பவுமே total utility marginal utility எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இதுவும் one of the interpretation examல கேட்பான். at what unit total utility marginal utility சேமா இருக்கும். அப்ப என்னது? இது எழுதணுமா இது எழுதணுமா? first unit. இது வந்து total utility எப்ப சேமா இருக்கும்னு கேட்டானா மேக்ஸிமம் அடையும் போது எழுதணும். புரியுதா? கிளியரா? marginal utility total utility எப்ப ஈக்குவலா இருக்கும்? first unitக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். கிளியரா? total utility increase ஆகுதா decrease ஆகுதா? increase ஆகுது. என்ன ரேட்ல increase ஆகுது? decreasing ரேட்ல increase ஆகுது. what is decreasing rate? இங்க 10 னா இங்கேயும் 10 increase ஆச்சு 20 ஆச்சு இங்க 30 ஆச்சுனா அது என்ன ரேட்? constant rate. இங்க 10 இங்க 21 இங்க 32 அது என்ன ரேட்? increasing ரேட்ல increase ஆகுது. இங்க பாரு 11 ஆ இங்க 11 12 இங்க வந்து 12 அப்ப என்னது? increasing ரேட்ல increase ஆகுது. ஆனா இங்க 10 இங்க 18 இங்க 15 இங்க வந்து 18 25 33 increase ஆகுதா இல்லையா? increase ஆகுதா? என்ன ரேட்ல increase ஆகுது? decreasing rate. first 10 இங்க 8 இங்க பாத்தீங்கன்னா 2 plus 5 7 இங்க 8 வந்துச்சா? 35 ஓகேவா? புரியுதா? கிளியரா? சோ டோட்டல் utility எப்படி increase ஆகும்? decreasing rateல increase ஆகும். marginal utility எப்படி இருக்கும்? எப்பவுமே decreasingல தான் போகும். marginal utility எப்படி இருக்கும்? எப்பவுமே decreasingல தான் போகும். ஓகேவா? ஆனா பாசிட்டிவா இருக்கும். எப்ப பாசிட்டிவா இருக்கும்? total utility increase ஆகும்போது marginal utility decrease ஆகும். ஆனா எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். total utility maximum போனோனே marginal utility 0 ஆயிடும். total utility maximum போனோனே marginal utility என்ன ஆயிடும்? maximum போயிடுச்சு. marginal utility என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். total utility decrease ஆகும்போது marginal utility என்ன ஆயிடும்? நெகட்டிவ்ல போயிடும். புரியுதா? total utility increase ஆகுமா decrease ஆகுமா? first increase ஆகும். என்ன ரேட்ல increase ஆகும்? decreasing or diminishing ரேட்ல increase ஆகும். total utility increase ஆகும்போது marginal utility எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். என்ன ஆகும்? decrease ஆகும். கிளியரா? total utility maximum போனோனே marginal utility என்ன இருக்கும்? 0 ல இருக்கும். எப்ப marginal utility நெகட்டிவ்ல போகும்? total utility decrease ஆகும்போது marginal utility என்ன ஆயிடும்? நெகட்டிவ்ல போயிடும். புரியுதா? கிளியரா? சோ இததான் இப்ப நம்ம படிக்கிறோம். சரியா? சோ இதுதான் என்ன சொல்றாங்க? law of diminishing marginal utility. அந்த marginal utility னா என்ன? every additional யூனிட்டுக்கும் உன்னுடைய யூட்டிலிட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கிறது என்னது? marginal utility. ஓகேவா? every additional யூனிட்டுக்கும் உன்னுடைய யூட்டிலிட்டி எவ்வளவு மெஷர் பண்றது என்னது? marginal utility. புரியுதா?
கிளியரா? எவ்ரி அடிஷனல் யூனிட்டுக்கும் உங்களுடைய யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறது என்னது? மார்ஜினல் யூட்டிலிட்டி. டோட்டலாக மெஷர் பண்ணாதுனது டோட்டல் யூட்டிலிட்டி. ஓகேவா? இந்த வாண்ட் அன்லிமிட்டெட், கரெக்டா? அண்ட் ஈச் வாண்ட் நமக்கு என்னது? சாட்டிஸ்ஃபையபிள். அப்ப ஈச் வாண்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்ஸ் நம்ம கன்சியூம் பண்றோம் நமக்கு தெரியணும், கரெக்டா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃப்ரீயா கொடுத்தா கூட நீ வேணும்லையா வேணாம்பியா வேணாம்ப, அதுக்கு யூட்டிலிட்டியே அப்ப நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் மார்ஜினாலிட்டி என்ன ஆகுது? நெகட்டிவ்ல போகுது. புரியுதா? நீ மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவியா? எனக்கு இது வேணாம், எனக்கு வரதான் வேணும்னு சொல்லவே மாட்டியா? அப்ப அது நெகட்டிவ்ல போகாம போகாதா? புரியுதா? ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கன்சியூமர் டேக்ஸ் மோர் அண்ட் மோர் யூனிட்ஸ். அப்ப எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதிகமா எடுக்கிறதுனால கிடைக்கும். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா யூனிட்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஃபால் ஆயிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, உனக்கு பசிக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா இருக்காதா? கம்மியா இருக்கும். இதுவே நாளைக்கு சாப்பிட்றதுனா கண்டிப்பா அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா? இதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த கண்டிஷன்ஸ்லாம் அந்த அசம்ப்ஷன்ஸ் படி தான் இந்த யூட்டிலிட்டி எழுதியிருக்காங்க. சார் நாளைக்கு சாப்பிடும்போது அதே பசியில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும், கரெக்டா இல்லையா? அது நாளைக்கு. ஆனால் இந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம்ல நீ மெஷர் பண்ற. அந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம்ல மெஷர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? யூட்டிலிட்டி டிமினிஷ் ஆகும். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்ற, அப்புறம் சிக்கன் சாப்பிட்ற, அப்போ செகண்ட் யூனிட்டுக்கு சிக்கன் சாப்பிட்றதுனால யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஆப்பிள் சாப்பிட்டு சிக்கன் சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிடும்போது ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா வராது? அவங்க சிக்கன் பிடிச்சிருந்தா பிரியாணி பிடிச்சிருந்தா ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா வராது? ஆப்பிள் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டா ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். தட் ஃபர்ஸ்ட் யூனிட். இங்க நம்ம என்ன பண்றோம்? சேம் ப்ராடக்ட், சேம் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் நீ செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டா கன்சியூம் பண்ணணும். புரியுதா? அப்பதான் இந்த யூட்டிலிட்டி என்ன ஹோல்ட்ஸ் குட். இல்லைன்னா இந்த யூட்டிலிட்டி நீ என்ன பண்ண முடியாது? மெஷர் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? ஸோ உனக்கு டீ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டீ குடிக்கிறேன் நீ காலையில எழுந்திரிச்சு 30 யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை மெஷர் பண்ற ஒரு நம்பர்ஸ்ல வச்சிருக்காங்க. உனக்கு வந்து டிங்னு 30 பாயிண்ட்ஸ் வருது. ஓகேவா? உனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஒரு பூஸ்ட் அப் ஆகுது. அப்பா ரெஃப்ரெஷ் ஆயிட்டா அப்படிங்கிற. செகண்ட் டீ குடிக்கிற. யோசிச்சு பாரு, நீ வீட்டில் ஒரு 10 டீ குடிக்கும்போது இன்னைக்கெல்லாம் காலைல இருந்து டீயா குடிச்சிருக்க, டீ வேணாம்னு சொல்லவே மாட்டியா? சொல்லவே மாட்டியா? அப்ப அந்த யூட்டிலிட்டின்றது டவுன் ஆயிட்டு தானே போகும். ஆனா அந்த டோட்டல் யூட்டிலிட்டி பாரு, காலையில டிங்னு 30 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 20 பாயிண்ட்ஸ் செகண்ட் டைம் குடிக்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இருக்காதா? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா காலையில குடிச்சதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? கொஞ்சம் கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். புரியுதா? கிளியரா? அதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க? அதே எக்ஸாம்பிள் இங்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அந்த யூட்டிலிட்டியை நம்ம இங்க எப்படி மெஷர் பண்றோம்னா, யூட்டில்ஸ் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட். இப்போ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, டிஸ்டன்ஸை சாலிடா இருக்கிறத கேஜின்னு சொல்றோம், லிக்விடா இருக்கிறத லிட்டர்னு சொல்றோம். அந்த மாதிரி யூட்டிலிட்டி எப்படி மெஷர் பண்றாங்க? யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்றாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் இங்க என்னென்ன அசம்ப்ஷன் வச்சு இந்த தியரியை எழுதியிருக்காங்கன்னா, இங்க என்னென்ன அசம்ப்ஷன்ஸ் வச்சு இந்த தியரியை எழுதியிருக்காங்கன்னா, டிஃபரண்ட் யூனிட்ஸ் நீ கன்சியூம் பண்றல, அந்த யூனிட்ஸ் எப்படி இருக்கணும்? ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸா இருக்கணும். ஆப்பிள்னா செகண்ட் டைம் ஆப்பிள், டீனா டீ டீ டீன்னு இருக்கணும். காலையில ஒரு டீ, மதியம் லெமன் டீ அப்படி குடிக்கும்போது லெமன் டீக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா டிஃபர் ஆகும், கரெக்டா இல்லையா? புரியுதா? என்ன கன்சியூம் பண்றியோ அதை ஐடென்டிக்கலா நீ என்ன பண்ணிருக்கணும்? கன்சியூம் பண்ணிருக்கணும். ஹேபிட், டேஸ்ட், ட்ரீட்மெண்ட், இன்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, சேஞ்ச் ஆயிருக்கக்கூடாது. அப்படி அதெல்லாம் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா இந்த யூட்டிலிட்டி கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் டிஃபரண்ட் யூனிட்ஸ் கன்சியூம் பண்றது எப்படி கன்சியூம் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸா கன்சியூம் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் 10 இட்லி ஒரே டைம் சாப்பிட்டேன், அப்புறம் 5 இட்லி மட்டும் சாப்பிட்றேன், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஸ்டாண்டர்டா எத்தனை? 2னா 2 2 2 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸா என்ன பண்ணணும்? நீ கன்சியூம் பண்ணணும். 1னா 1 1 1 அப்படி கன்சியூம் பண்ணணும். கிளியரா? If a thirsty man is given water by successive spoonful, the utility of second spoonful may be convincingly greater than the utility of first. கரெக்டா? ஸ்பூன்ல குடிக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப தாகம் அடிக்குது, நீ ஸ்பூன்ல குடிக்கிற. அப்ப ஸ்பூன்ல குடிக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் ஸ்பூன் குடிக்கும்போது இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்பானே மாட்டானா?
அப்ப அந்த யூட்டிலிட்டி என்ன கம்மியாகுதுன்னு சொல்ல முடியுமா, அதிகமாகுதுன்னு சொல்ல முடியுமா? புரியுதா? அது எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்ட் யூனிட்டா இருக்கும். அதுக்கேற்ற யூனிட் என்ன, வாட்டர்னா ஒரு கிளாஸ் கொடுக்கணுமா? அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டா நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்பதான் யூட்டிலிட்டி என்ன பண்ண முடியும், கரெக்டா மெஷர் பண்ண முடியும். புரியுதா? நெக்ஸ்ட், டைம் கேப் இருக்க கூடாது. டைம் கேப் ஆர் இன்டர்வல் இருக்க கூடாது. கண்டினியூஸ் கன்சம்ஷனா இருக்கும். இப்படி காலையில ஆப்பிள் சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையரா தான் இருக்கும். கண்டினியூஸ் கன்சம்ஷனா இருந்துச்சுன்னா தான் அப்ப அந்த யூட்டிலிட்டி டவுன் ஆகுதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புரியுதா? அதே மாதிரி கோல்டு கேஷ்லாம் கொடுக்கும்போது யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் யூனிட் கோல்டு கொடுத்துட்டு செகண்ட் யூனிட் கோல்டு கொடுக்கும்போது நீங்க ஆனான்னு சொல்ல மாட்டேன். கரெக்டா இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற அது இதுதான் உனக்கு இருக்கும். புரியுதா? அண்ட் ஷேப் ஆஃப் த யூட்டிலிட்டி கர்வ் எதை பேஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகுது, பை பிரசன்ஸ் ஆர் absence of articles which is substitute and complements. So utility curve substitutes and complements பொறுத்து என்ன உங்களுக்கு affect ஆகும். புரியுதா? கிளியரா? ஸோ இதானது law of diminishing marginal utility. When total utility increases, marginal utility decreases but positive. Total utility increases at what rate? Decreasing rate. When total utility is maximum, marginal utility will be 0. When marginal utility is negative, total utility will be decreasing. This is another exam question. புரியுதா? கிளியரா? அதே மாதிரி இந்த எந்த assumptions hold good, which is incorrect, which is correct லாம் இந்த assumptionsல இருந்தெல்லாம் வரும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட், கன்சியூமர் சர்ப்ளஸ். என்னது கன்சியூமர் சர்ப்ளஸ்னா? என்னப்பா 11th 12th எப்போ இருக்கு? 11th. என்ன சொல்லுது கன்சியூமர் சர்ப்ளஸ்? ஒரு ஷர்ட் எடுக்க போற, ஷர்ட்டோட பிரைஸ் 500 போட்டுருக்கு. நீ நினைக்கிற, ஆஹா இந்த ஷர்ட் இவ்வளோ அருமையா இருக்கு, வெறும் 500 ரூபா தானா, இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கூட நான் வாங்க ரெடியா இருக்கனே அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, என்னது எக்ஸ்ட்ரா மணி யூ ஆர் willing to pay for the good, ஆனது கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகேவா? கிளியரா? So benefit of the buyer receiving from the participating in the market. So இங்க வந்து என்னது கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது என்ன? கஸ்டமர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு willing to pay, he would be willing to pay a higher price rather than leaving the goods. அது என்னது கன்சியூமர் சர்ப்ளஸ். புரியுதா? So மார்ஷல் என்ன டிஃபைன் பண்றான்? ஆல்ஃபிரட் மார்ஷல், excess of price which a consumer would be willing to pay rather than go without the thing over actually he pays. 1000 ரூபாய் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், இதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இது எனக்கு 1000 ரூபாய் கூட தான் இருக்கேன், கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா அவன் எவ்வளவு பே பண்றான், கடைக்காரர்கிட்ட கேட்கிறேன், மனசுல ஃபீல் பண்றது, சட்டை 1000 ரூபாய் இருந்தாலும் வாங்கிடலான்னு, கடைக்காரன் 500 சொல்றான். அப்ப excess of willing to pay எவ்வளவு? 500 over than what you actually pay. அப்ப consumer surplus எவ்வளோ? 500. So அப்ப சார் consumer surplus என்னது? What he is ready to pay minus what he actually pays. கிளியரா? So இந்த consumer surplus என்ற கான்செப்ட் எதுல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க? law of diminishing marginal utility இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஸோ law of diminishing marginal utility என்ன சொல்லுது? அதிகமா நம்ம யூஸ் பண்ண marginal utility எப்படி இருக்கும்? லெஸ்ஸரா இருக்கும். ஸோ அப்போ மோர் கூட்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது marginal utility எப்படி இருக்கும்? will go down. அப்போ கன்சியூமர் எப்போ ஈக்குலிபிரியம்ல இருப்பான்? எப்போ marginal utility பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கும். கன்சியூமர் ஈக்குலிபிரியம்னு என்ன சொல்லலாம்? எப்போ marginal utility பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கும், அதான் கன்சியூமருடைய ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஈக்குலிபிரியம்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த டைம்ல என்ன வரும்? கன்சியூமர் அடையலாம். புரியுதா?
புரியுதா? எப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி உன்னுடைய ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் கன்சியூமர் என்ன பண்ணுறான், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலாம். புரியுதா? ஸோ அப்போ for the same price, the price is same for all the goods, he gets extra utility for the units consumed by him. அவன் என்ன பண்றான், பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டியை கன்சியூம் பண்ண முடியும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி கன்சியூம் பண்றதுக்கு பேர் தான் இவங்க என்ன சொல்றாங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ போயிட்டு ஷர்ட் கேட்குற 1000 நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவன் எவ்வளவு சொல்றான், 500 சொல்றான். அப்ப நீ 2 யூனிட் வாங்குவியா மாட்டியா? அப்ப அதை என்ன சொல்றோம், கன்சியூமர் சர்ப்ளஸ். கிளியரா? அண்ட் கன்சியூமர் எப்ப ஈக்விலிபிரியம்ல இருப்பாங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டி பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கும்போது தான் கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, ஈக்விலிபிரியம்ல இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப 20 ரூபீஸ் பிரைஸ் இருக்கு, மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளவு இருக்கு, 30 இருக்கு. அப்ப நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளவு, 10. பிரைஸ் 20 இருக்கு, மார்ஜினல் யூட்டிலிட்டி 28 இருக்கு. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா 8 பெனிஃபிட் அடைஞ்சிருக்குமா இல்லையா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்குமா வந்திருக்காதா, வந்து. கிளியரா? ஓகேவா? இதுக்கு கீழே கன்சியூமர் வாங்குவானா, வாங்க மாட்டான். 20 ரூபீஸ் 18 ரூபீஸ் தான் யூட்டிலிட்டி கிடைக்குதுன்னா கன்சியூமர் வாங்குவானா, வாங்க மாட்டான். அப்ப கன்சியூமர் எப்ப ஈக்விலிபிரியம்ல இருப்பான், மார்ஜினல் யூட்டிலிட்டி will be equal to price. புரியுதா? கிளியரா? சோ இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் எதுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கு, டிமாண்ட் கர்வ்க்கு க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கு. டிமாண்ட் கர்வ் என்ன சொல்லுது, buyers willingness to pay என்ன சொல்லுது. ஓகேவா? so we can also use it to measure the consumer surplus. அத என்ன பண்ணலாம், நம்ம பையருடைய willingness to pay நம்ம என்ன பண்ணலாம், consumer surplus மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால consumer surplus நமக்கு எப்படி இருக்கும், டிமாண்ட் கர்வ் மாதிரியே தான் இருக்கும். கிளியரா? so difference between he is willing to pay and what he actually pays அதானது இண்டிவிஜுவல் கன்சியூமர் சர்ப்ளஸ். இதுவே மார்க்கெட் கன்சியூமர் சர்ப்ளஸ் என்றது என்ன, இண்டிவிஜுவல்ல டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதான் அது இந்த மார்க்கெட், அதுதான் வந்து மார்க்கெட் கன்சியூமர் சர்ப்ளஸ். புரியுதா? கிளியரா? சோ இங்க உனக்கு டிரா பண்ணிருக்காங்க, டிமாண்ட் கர்வ் மாதிரி தான் உனக்கு இருக்கும். அதுல நீ எவ்வளவு பிரைஸ் பே பண்ற, இதான் பிரைஸ் பே பண்ற, ஆனா எவ்வளவு யூட்டிலிட்டி அடையற, இவ்வளவு யூட்டிலிட்டி அடையற. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் உனக்கு என்னது, கன்சியூமர் சர்ப்ளஸ். புரியுதா? கிளியரா? சப்போஸ் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் வச்சு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா, பிசினஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா, முடியும். கிளியரா? சோ என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுவாங்க. சோ பிரைஸ் டிக்ரீஸ் பண்ணா இன்னும் கன்சியூமர் சர்ப்ளஸ் அதிகமாகுமா ஆகாதா, ஆகும். கரெக்டா? ஏற்கனவே இவ்வளவுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்திருக்கு, இப்போ என்ன ஆகும், இந்த கீழே இருக்க ஏரியாவும் கன்சியூமர் சர்ப்ளஸ் வருமா வராதா, வரும். அதே மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா கன்சியூமர் சர்ப்ளஸ் குறைஞ்சிருமா குறையாதா, குறைஞ்சிரும். ஸோ பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னா அது கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். கன்சியூமர் சர்ப்ளஸை 2 வேலை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வே, கன்சியூமர் என்ன பண்ணுவான், அதிக குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர் சேம் குவான்டிட்டியை ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ அதுதான் வந்து இங்கே உனக்கு கொடுத்துருக்காங்க. புது பையர்ஸ் உனக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எக்ஸிஸ்டிங் பையர் என்ன பண்ணுவான், கம்மியாக பே பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணியிருப்பான், அதிகமாக அடைஞ்சிருப்பான். கன்சியூமர் சர்ப்ளஸ் அவனுக்கு என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் next application of consumer surplus. Concept of consumer surplus important practical applications யூஸ் பண்ணி இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது என்ன, பீப்புள் எவ்வளோ கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் நமக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ்.
ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபார்முக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அவங்க கன்சியூமர் சர்ப்ளஸ் அடைகிறாங்கன்னு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் தெரிஞ்சிச்சுனாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? கஸ்டமர்ஸை எவ்வளோ கஸ்டமர்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வருவாங்கன்றதை அவங்களால என்ன பண்ண முடியும்? ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிளியரா? அதே மாதிரி நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ப்ளஸை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ப்ரைசிங் டெசிஷன்ஸை அவங்க எடுக்க முடியும். ப்ரைசிங் டெசிஷன்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்களா இல்லை எலாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ணி எடுப்பாங்களா? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இந்த மார்க்கெட்டை பொறுத்து என்ன பண்ணுவாங்க? ப்ரைசிங் டெசிஷன்ஸை எடுப்பாங்க. புரியுதா? கிளியரா? இதெல்லாம் டீட்டெயிலாக மார்க்கெட் சாப்டரில் இன்னும் இன்டெப்த்தாக படிப்போம். சரியா? லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அவங்களால பண்ண முடியும். இப்போ நாளைக்கு பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ண முடியும்? க்ரோ பண்ண முடியும். ஏன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம்னா கன்சியூமர் நம்ம கிட்ட வருவோம். கன்சியூமர் நம்ம கிட்ட வந்தாலும் நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும்? பெருசு பண்ண முடியும். பெருசு பண்ணாலும் மறுபடியும் அந்த கன்சியூமருக்கு என்ன பண்ண முடியும்? கூட்ஸை சேல் பண்ண முடியும். புரியுதா? அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ப்ராடக்ட் ப்ரைஸ் கன்சியூமர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்ம்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கும் டேக்ஸை ஏற்றுறதுக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன பண்ணுது? ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி பிஸ்கெட் பேக்கெட்லேயும் ஜிஎஸ்டி போடுறாங்க, தெரியுமா தெரியாதா? நீ வாங்குற எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ அவங்கள டேக்ஸ் என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ன ஆகுது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிளியரா? நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். லிமிடேஷன்ஸ்னா என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ். கன்சியூமர் சர்ப்ளஸை ப்ரிசைஸ்டாக மெஷர் பண்ண முடியுமா? நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன் கன்சியூம் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? வேரி ஆகும். அண்ட் நெசசரியை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் சர்ப்ளஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம என்ன பண்ண முடியாது? ரொம்ப ஹையாக இருக்கும் நெசசிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் கன்சியூமர் சர்ப்ளஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? மார்ஜினல் அதில் ரொம்ப இன்ஃபினிட்டாக இருக்கும். ஓகேவா? நெசசரியை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வேணுன்றதை ஆசைப்படுவாங்க. எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அதில் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது நெசசரிக்கு அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டாக இருக்கும். கிளியரா? அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகுது? சப்ஸ்டியூட்ஸை பேஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகுது. அண்ட் யூட்டிலிட்டியை